சென்னை பல்லாவரத்தில் உள்ள தனியார் உணவகத்திற்கு வந்த வாகனங்கள் சாலையை ஆக்கிரமித்து விடப்பட்டதாக எழுந்த பிரச்சனையில் காரின் கண்ணாடியை உடைத்த உணவக ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். அவன் ஒண்ணு என்ன பண்ண முடியாதா? இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவித்ரகுமாரிடம் கேட்கலாம். வணக்கம் பவித்ரகுமார், இந்த பிரச்சனைக்கான முக்கிய காரணம் என்ன? பிரச்சனைக்கு தற்போது தீர்வு எட்டப்பட்டு விட்டதா? இது தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் மேம்பாலம் அருகே காமாட்சி மெஸ் எனும் தனியார் அசைவ உணவகம் இயங்கி வருகிறது. தினந்தோறும் ஏராளமானவர்கள் இந்த உணவகத்தில் குடும்பத்துடன் வந்து சாப்பிடுவது வழக்கம். பல்லாவரம் மேம்பாலம் பொறுத்தவரையில் இந்த மேம்பாலம் கட்டப்பட்டதே வாகன ஓட்டிகளின் நெரிசலை தவிர்ப்பதற்காகவே. ஆனால் மேம்பாலம் கட்டப்பட்டதினால் பம்மல் செல்லும் சாலை மிகவும் குறுகியதினால் மிகுந்த ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வாடிக்கையாகி உள்ளது. அது மட்டுமின்றி உணவகங்களிலும் எந்த ஒரு முறையான வாகன நிறுத்தம் வைத்து இல்லாததினால் வாடிக்கையாளர்கள் வாகனங்களை ரோட்டிலேயே நிறுத்தி செல்லும் காட்சிகளே காண முடிந்தது. அதே போல் இன்று வார விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏராளமானவர்கள் இந்த உணவகத்திற்கு சாப்பிட வந்தபோது அவர்களது வாகனங்களை ஜிஎஸ்டி சாலையை ஆக்கிரமித்து விட்டதால் கடும் போக்குவரத்து ஏற்பட்டது, நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பல்லாவரம் பகுதியை கடக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்பட்ட நிலையில் அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகள் சாலையில் வாகனங்களை ஏன் நிறுத்துகிறீர்கள் என இந்த காமாட்சி மெஸ் ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது இரு தரப்பினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் ஒரு கட்டத்தில் அந்த உணவகத்தின் ஊழியர் ஒருவர் அங்கிருந்த நபர்களை தாக்கியதோடு அவரின் கார் கண்ணாடியை உடைத்ததாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் பல்லாவரம் போலீசார் விரைந்து வந்து இந்த காமாட்சி மெஸ் ஊழியரை பாண்டியன் என்பவரை தற்போது காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த பகுதியை சேர்ந்த குடியிருப்புவாசிகள் தங்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாத அளவுக்கு ஓட்டலுக்கு வரும் வாகனங்கள் சாலையில் நிறுத்துவதால் கடும் அவதிப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் அந்த பகுதி பெரும் பரபரப்பு நிலவியது. முழு விவரங்களுக்கும் நன்றி பவித்ரகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.